வெல்கம் டு லலிதாஸ் கிச்சன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நியூ வியூவர்ஸ் வீடியோவை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். பார்த்ததுக்கப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஏற்கனவே சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்கு ஒரு பிக் தேங்க்ஸ். கீப் வாட்சிங். இப்போது இது வந்து மார்னிங் ஊற வச்சு நைட் டின்னருக்காக ப்ரிப்பேர் பண்ணுறது பச்சைப்பயிறு தோசை. இதுக்கு 1 கப்பு பச்சைப்பயிரும் 1/2 கப்பு இட்லி ரைஸ் எடுத்து தண்ணி ஊற்றி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு 5 to 6 hours நான் ஊற வச்சுக்கிறேன். பச்சைப்பயிறு இட்லி ரைஸ் இது கூடவே 1 ஸ்பூன் வெந்தயமும் போட்டு ஊற வச்சுக்கணும். இது ஆந்திராவில் பெசரட்டுன்னு சொல்லுவாங்க. வெந்தயம் போட்டாச்சு, அது அப்படியே ஊறட்டும் இருக்கட்டும். 6 hours ஆகிடுச்சு. இப்போ நல்லா ஊறிருக்கு. இதை இப்போ அரைக்கணும் மிக்சரில் போட்டு. அதுக்கு முன்னாடி 1 ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கிறேன். இஞ்சி வந்து இந்த அளவுக்கு நான் எடுத்திருக்கேன், 1.5 இன்ச்சு கிட்ட இருக்கும். கூடவே காய்ந்த மிளகாய் 5 எடுத்திருக்கேன். சில்லிஸ், ஒரு 1/3 கப்பு சின்னதாக நறுக்கின வெங்காயத்தையும் சேர்த்துக்கலாம். அடுத்து ஊற வச்ச பச்சைப்பயிறு இட்லி ரைஸ் வெந்தயம் இதை வந்து சேர்த்துக்கலாம். இது மொத்தமாக போடல, கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு அரைச்சிக்கிறேன் நான். ஃபஸ்ட்டு நல்லா ஒரு மிக்சர் கொடுத்துக்கலாம், அது நல்லா அரைஞ்சிரும். கூடவே 1 ஸ்பூன் உப்பும் சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் தண்ணி விட்டுக்கலாம். இப்போ மீதி இருக்க அந்த பருப்பு அரிசியும் சேர்த்துடலாம். இதையும் நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துக்கலாம் மிக்சரில். இப்போ பாருங்கள் அரைச்சாச்சு. ரொம்ப நைஸாகவும் இல்லை, ரொம்ப கொரகொரப்பும் இல்லை, ஒரு மாதிரி மீடியமாக இருக்கும் நான் அரைச்சது. இப்போ இது அரைச்சது வந்து எடுத்து வேறு பாத்திரத்தில் வச்சாச்சு. இப்போ இதில் வந்து இன்னும் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி தோசை மாவு பதத்துக்கு நான் கரைச்சிக்கிறேன். அந்த மிக்சர் தண்ணியும் இன்னும் கொஞ்சம் கூடுதல் தண்ணியும் ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு கரைச்சிக்கலாம். நம்ம தோசை எப்பவும் ஊற்றுற மாதிரி தான், நம்ம எந்த பதம் தண்ணி வேணுமோ அந்தளவுக்கு ஊற்றி கரைச்சிக்கலாம். இப்போ தவா வச்சாச்சு, அது சூடாக இருக்குது. அதில் மாவு ஊற்றி நான் சுட்டுக்கிறேன். நல்லா மெலிசாக தோசை வரும். பச்சைப்பயிறு தோசை ரெடி ஆகிட்டுருக்கு. பச்சைப்பயிறு உடலுக்கு ரொம்ப நல்லது. ப்ரோட்டீன் கண்டென்ட் இன்னும் சில மினரல்ஸ்லாம் இருக்கிறதுனால அடிக்கடி இந்த மாதிரி நம்ம ஃபுட்டில் வந்து இந்த மாதிரி விதவிதமாக எடுத்துக்கலாம். சுண்டலாக சாப்பிடும்போது இன்னும் ரொம்ப நல்லது. இந்த மாதிரி தோசையாக செஞ்சு சாப்பிட்லாம். கிரேவி என்னோடய சேனலில் பச்சைப்பயிறு கிரேவி போட்டிருக்கேன். உங்களுக்கு விருப்பப்பட்டால் அந்த ரெசிபியை போய் பார்க்கலாம். பாருங்கள் தோசை நல்லா ரோஸ்ட் ஆகிருக்கு. இதை எடுத்து வச்சுக்கிறேன். அடுத்து நான் வந்து கொஞ்சம் ஆனியன் போட்டு சுடலான்ட்டு கொஞ்சம் மேலே ஆனியனை தூவி தோசை சுட்டிருக்கேன். இதுக்கு ஆப்டான சட்னி வந்து எல்லா சட்னியும் ரொம்ப நல்லாயிருக்கும். நான் வந்து தேங்காய் சட்னியும் கார சட்னியும் தான் தக்காளி சட்னி செஞ்சேன். புதினா சட்னி இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த வீடியோவை பொறுமையாக வாட்ச் பண்ணுற எல்லாருக்கும் ஒரு பிக் தேங்க்ஸ். வாட்ச் பண்ணதுக்கப்புறம் உங்கள் கமெண்ட்ஸ் கொடுக்க மறந்துடாதீங்க. இப்போ டின்னர் பச்சைப்பயிறு தோசை ரெடி ஆகிடுச்சு டின்னருக்கு. மீண்டும் என்னுடைய அடுத்த வீடியோவில் ஒரு நல்ல ரெசிபியோடு உங்களை சந்திக்கிறேன். Until then, bye, see you. Have a good time.